பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. நம்முடைய சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி நீங்க பண்றதா எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஊக்கமா இருக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடை பத்தி சுருக்கமா நம்ம பார்வையில பேசுறோம். காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள கட்சி. அந்த கட்சி இந்தியாவை வெகு காலம் ஆண்டது, கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆண்டிருக்கு சுதந்திரத்துக்கு பிறகு. இந்த காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு எவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்குங்கிறது நம்ம பள்ளி பாட புத்தகத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஊடகங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதனால நம்ம ரொம்ப பின்னாடி போய் அதனுடைய செயல்பாடுகளை பத்தியோ வரலாறு பத்தியோ பேச வேண்டியதில்லை. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலை எப்படி இருக்கு, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 140 வருஷம் ஆன கட்சி காங்கிரஸ் கட்சி. மிகப்பெரிய உன்னதமான தலைவர்களை எல்லாம் நமக்கு கொடுத்த கட்சி. வல்லபாய் பட்டேல் மாதிரி, நெஹ்ரு மாதிரி, கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர், இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகளை நமக்கு அடையாளப்படுத்திய கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. அது ஆட்சிக்கு வந்து நேருவினுடைய தலைமையில கிட்டத்தட்ட 17 வருஷம் நேரு அந்த கட்சியுடைய தலைமையிலையும் பிரதமராகவும் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு நேருவுடைய மகளான இந்திரா பிரியதர்ஷினி, சரியா சொன்னா, அவருடைய கைக்கு வந்த பிறகு அந்த கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படுது. அதனுடைய நேர்மை தன்மை, அதாவது அதனுடைய எதையும் சாராத தன்மை மழுங்கடிக்கப்படுது. அது ஒரு தனிநபர் கட்சியா மாறுது. இந்திரா காந்தியோட முழு ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு பிரைவேட் கம்பெனி போல அந்த கட்சியை இந்திரா காந்தி மாத்துறாரு. இந்திரா காந்தி சொன்னா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை அவர் வளர்த்து எடுக்கிறாரு. அப்போ இந்திரா காந்தியுடைய சொல்லுக்கு மேல ஒரு சொல் இல்ல, மறுத்து பேசுவதற்கு இந்திய அளவுல ஆள் இல்லை. அப்படி ஒருவேளை மறுத்து பேசினா அவர்கள் கட்டம் கட்டப்பட்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள், அல்லது வெளியேறுவதற்கான சூழ்நிலையை கட்சிக்குள் அவர்கள் உருவாக்குவாங்க திட்டமிட்டு. யாரு? இந்திரா காந்தி விசுவாசிகளும் இந்திரா காந்தியும். அப்படி வெளியேறியவர்கள் முக்கியமானவர் தான் நம்ம காமராஜர் எல்லாம், ஆந்திராவில் இருக்கிற குண்டுராவ், நிஜலிங்கப்பா, இப்படி பல பேரை சொல்லலாம். அந்த வரிசையில தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்திரா காந்தியினுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி வருது. நான் காங்கிரஸ் கட்சியினுடைய பழைய பாரம்பரியத்தை பின்பற்றி வருதுன்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். இந்திரா காந்தியினுடைய பாரம்பரியத்தை இன்னைக்கு இந்த கட்சி பின்பற்றி வருது. அதாவது தலைமைக்கு எதிராக, அது அப்படின்னு சொல்லலாம் அந்த கட்சிக்காரர்கள், அந்த தலைமை சொல்லலாம். ஆனா உண்மைக்கு எதிராக பேசினா அந்த கட்சியில் இடம் இல்லை. நிகழ்வு தன்மைக்கு எதிரா பேசினா அந்த கட்சியில் இடம் இல்லை. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழ்நிலை, கட்சியினுடைய நிலை, செயல்பாடு, தலைமை பண்பு, இதை பத்தி எல்லாம் யாராவது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் விமர்சிச்சா அல்லது அந்த கட்சியினுடைய தலைமைக்கு கவனத்துக்கு கொண்டு போனா அந்த கட்சியில் அவர்களுக்கு இடம் இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்சி சுருங்கிருச்சு. நான் சொன்னேன்ல, பிரைவேட் கம்பெனி மாதிரி. அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய சிஇஓ யாராவது பேச அந்த கம்பெனியில வேலை செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கட்சியினுடைய செயல்பாடு மக்களுக்கு நன்மை பெய்யக்கூடிய பல திட்டங்களை போட்டாலும், 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரி, வெண்மை புரட்சி மாதிரி, பசுமை புரட்சி மாதிரி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த நாட்டினுடைய அடித்தளத்தை கட்டமைத்ததில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதை யாரும் புறந்தள்ளி விட்டு காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறது மட்டுமே இந்த காணொலியோட நோக்கம் இல்லை. அவர்கள் செய்த வரலாற்று சிறப்புமிக்க செயல்களையும் அங்கீகரித்து கொண்டுதான் இன்றைய காங்கிரசினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு, அதாவது குறிப்பா சொல்ல போனா 1964களுக்கு பிறகு, 70களுக்கு பிறகு, மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரிகளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கட்சியினுடைய முகம் மாறுது, நடைமுறை மாறுது,
கொள்கை மாறுது. அப்படி மாறிய காலகட்டத்துல முதலா காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் செல்வாக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலையில ஆன ஒரு செயல் செய்யப்படுது இந்திரா காந்தியினுடைய தலைமையில. அது அவசர நிலை பிரகடனம், அதாவது எமர்ஜென்சி. இந்த ஒரு உத்தரவை போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை எல்லாம், பத்திரிகை துறை, ஊடகத்துறை அனைத்தையும் முடக்கினார். நீதித்துறையவே செயல்பட விட முடியாத அளவுக்கு செய்தவர் இந்திரா காந்தி, காங்கிரஸ் கட்சி. இதை அப்படித்தான் பார்க்கணும். இந்திரா காந்திங்கிற தனிநபரை விட காங்கிரஸ் கட்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா கட்சியினுடைய அடிப்படையில தான் அவர் செயல்படுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் செல்வாக்கு சரியுது, தேர்தல்களில் தோல்வி ஏற்படுது. ஆனா அந்த தோல்விகளில் பாடம் கற்றுக்கிட்டு தான் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அந்த தலைவர்கள் தயாராக இல்லை. அது இன்ன தலைவர்னு நான் பொதுவா குறிப்பா சொல்லல, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். தலைமை சரியில்லைங்கும் போது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை உணர்த்தணும். அதை உணர்த்துவதற்கு திராணி உள்ள, முதுகெலும்புள்ள தலைமை அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க இல்ல. பூரா அடிமை மனோபாவத்துல அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த அமைதி தான் 21ஆம் நூற்றாண்டுல இந்த 2025 காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சிக்கு சவக்குழியை, சவ பெட்டியை வெட்டி இருக்கு. அந்த அமைதி எது? ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடு, அரசியல் சாசனங்களுக்கு எதிரான செயல்பாடு, நீதித்துறைக்கு எதிரான செயல்பாடு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அதுல மிக 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 முக்கியமானது ஊழல்கள். காங்கிரஸ் கட்சியை எதிர்க்க ஆள் இல்லை. காங்கிரஸ் கட்சி வைத்ததுதான் மத்தியிலும் மாநிலங்களிலும் சட்டம். ஏன்னா ஏறக்குறைய எல்லா மாநிலங்களையும் ஆண்டது காங்கிரஸ் கட்சி. ஒன்னோ ரெண்டோ மாநிலங்கள் தவிர, குறிப்பா கேரளாவை தவிர. சுதந்திரத்துக்கு பிறகு கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது, அப்புறம் மாறி மாறி வருது. இருந்தாலும் தனித்த மெஜாரிட்டியோட நீண்ட நெடிய காலத்திற்கு காங்கிரஸ் ஆள முடியல, மாறி மாறி வருது. ஆனா மற்ற மாநிலங்கள் நிலை அப்படி இல்லை. தொடர்ந்து 15 வருஷம் 20 வருஷம் இப்படி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிற மமதையில மாநில அளவிலையும் இந்திய அளவிலையும் அரசு நிர்வாகங்கள்ல இருக்கக்கூடிய அமைச்சருடைய தலைமையில துறைகள்ல ஊழல் நடக்குது. எல்லா மட்டத்திலையும் ஊழல் நடக்குது, எல்லா விஷயங்களிலும். அப்ப அந்த ஊழல்கள் மக்களுக்கு படிப்படியா இந்த ஊடகங்கள் சக்தி எடுத்துக்கிட்டு அந்த சக்தியினுடைய அடிப்படையில வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது, அப்போ காங்கிரஸ் கட்சி என்பது 1947க்கு பிறகு ஊழல் மயமாகிவிட்டது. அரசு அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு இந்த கட்சி தன்னுடைய சுய தன்மையை இழந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் போல செயல்படுதுங்கிறத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அவருடைய உச்சக்கட்டம் எங்க நடந்ததுன்னா மன்மோகன் சிங் ஆட்சியில. நரசிம்மராவ் ஆட்சி வரைக்கும் ஊழல்கள் இருந்தது. தொலைத்தொடர்புத்துறை ஊழல்லாம் நமக்கு தெரியும். பல்ராம் ஜாக்கர்ங்கிற ஒரு அமைச்சர் எல்லாம் அந்த வழக்குகள்ல சிறைப்பட்டார், நமக்கு தெரியும். ஆனா இதனோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சது திரு மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷம் 2004 இருந்து 2014 வரை பிரதமராக இருந்த காலகட்டத்துல தான் கிளைமேக்ஸ் அடைஞ்சது. அந்த ஆட்சியில எதை எடுத்தாலும் ஊழல், எல்லா துறைகளிலும் ஊழல். குறிப்பா சுரங்க ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அது இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளா இருக்கு. அது இன்னைக்கும் வழக்குகளா தொடருது நீதிமன்றங்கள்ல. இது ஒரு காரணமா இருந்தாலும் மேற்கொண்டு சில விஷயங்கள் இருக்கு, அதை கோடிட்டு காட்டி போறேன். எப்படின்னா கட்சிகளுடைய மாநில தலைமைகள், அந்த மாநில தலைமைக்கு சுய சிந்தனை உள்ள செயல்திறன் உள்ள தலைவர்களை மத்திய தலைமை நியமிக்கிறது இல்லை. தனக்கு சொல் பேச்சு கேட்கக்கூடிய அடிமை மனநிலையில் உள்ள நபர்களை அந்த மாநில தலைமைக்கு நியமிக்கிறது. அதிலும் குறிப்பா மக்கள் செல்வாக்கே இல்லாத, யாருன்னே தெரியாத ஒரு தனிநபரை மாநில தலைவர்களா நியமிக்கிறது. அவரால் கட்சியை வழிநடத்த முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கு அல்லது முக பரிச்சயம், அதாவது மாநில மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய தலைவர்களை அவரால் கட்டுப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா இவர்களுடைய சீனியாரிட்டி, இன்னொன்னு இவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் பலம். இந்த ரெண்டையும் எதிர்த்து புதுசா நியமிக்கப்பட்ட மக்கள் அறிமுகம் இல்லாத நியமன தலைவர்கள், அதுதான் முக்கியம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை, நியமிக்கப்படுகிறவர்கள். அங்கேயே ஜனநாயகம் அடிபட்டு போகுது. அப்ப இந்த ஜனநாயகத்துக்கு நடைமுறை தான் அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அதிலும் குறிப்பா
நமக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டுல ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தலைமையில காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வலுவா இருந்ததுன்னு நமக்கு தெரியும். ஒரு கட்டத்துல ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் வந்தது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிலைமை என்ன? அந்த தனி ஆளுமைகளை அங்கீகரிக்க மறுக்கக்கூடிய மத்திய தலைமை ஜி.கே. மூப்பனார் எல்லாம் பிரதமர் ஆவதற்கு தகுதியானவர், பிரதமர் ஆகக்கூடிய சூழ்நிலையும் வாய்ச்சது. அதையெல்லாம் தட்டி நாசம் படுத்துறது இந்த மத்திய தலைமை தான். அதுதான் உண்மை. தாங்கள் வர முடியாத பதவிக்கு வேறொரு நபர் வருவதை அந்த நேரு குடும்பத்தினர் விரும்பல. அப்ப அந்த கட்சியினுடைய செல்வாக்கு அடிபடுது. ஏன்னா மாநில தலைமையில் இருக்கக்கூடிய வலுவான செல்வாக்கு மிக்க தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள். ஜால்ரா அடிப்பவர்கள், முகஸ்துதி பாடுபவர்களுக்கு கட்சிகள்ல பெரிய பொறுப்பு வழங்கப்படுது. அது திறமை இருக்கா, மக்கள் செல்வாக்கு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அவர்கள் சொல்லதை கேட்டுக்கணும். அப்படி அந்த வரிசையில காஷ்மீர்ல குலாம் நபி ஆசாது, ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி, கிரண்குமார், மகாராஷ்டிராவில் சரத்பவார், மேகாலயாவில் சங்மா, பி.எஸ். சங்மா, அவரு ஒரு கட்டத்துல பார்லிமெண்ட் சபாநாயகராகவே இருந்தார். அப்படிப்பட்ட தனி செல்வாக்கு மிக்க நபர்கள் அப்படி சொல்லணும். அவர்களை எல்லாம் இந்த கட்சி ஓரங்கட்டி புறந்தள்ளி அவர்களை வெளியேற்றிருச்சு. அவங்க மாநில அளவுல தனி கட்சிகள் ஆரம்பிச்சு, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மேற்கு வங்கத்துல கூட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு தீப்பொறி தலைவர் அப்படி சொல்லணும். இளைஞர் காங்கிரஸ் தலைவி அவங்க இருந்த போது அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட முன்னேற்றம், செல்வாக்கு நமக்கெல்லாம் தெரியும். அப்ப இந்த மாதிரி ஆட்களை வெளியேற்றுவதனால கட்சியினுடைய அடி தளத்தில் இருக்கக்கூடிய சாதா தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் தலைமை மேல வெறுப்பை, அதாவது என்ன சொல்ல வரோம்னா அந்த தலைமைக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்க தேர்தல் காலங்கள்ல வேலை செய்ய மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள். அந்த அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி படிப்படிப்படியா சரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதுபோல சோம்பேறித்தனமான தலைவர்கள், அதாவது தான் வேலையை செய்யறது இல்லை, அடுத்தவர்களை வேலையை செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறது, கட்டாயப்படுத்துறது, தன்னுடைய கடமையை உணராதவர்களை தலைவர்களாக நியமிக்கிறது. அது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல தேர்தல்களில செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளாத தன்மை, அதாவது கூட்டணி விஷயங்களா இருக்கட்டும், பிரச்சார விஷயங்கள்ல அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல தவறுகள் ஏற்பட்டா அதை திருத்திக்கக்கூடிய மனநிலையில அவர்களுக்கு இல்ல. சொல்ல போனா அவர்கள் பேசியது தவறுன்னே அவர்களுக்கு தெரியாத நிலைமையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு காங்கிரஸ் கட்சி. அதிலும் குறிப்பா பூத் லெவல்ல வேலை செய்யக்கூடிய மட்டங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய அளவுல மிக சொற்பம் இல்லைன்னே சொல்லலாம். கீழ்மட்டத்துல கட்சி கட்டமைப்பே கிடையாது, கமிட்டிகளே கிடையாது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையாவே பாக்குறது. மத்திய அரசு கொண்டு வந்தாலும் சரி, அந்த மாநிலங்கள்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளுங்கட்சிகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் விமர்சிக்கிறங்கிற பேர்ல எதிர்மறையாவே பேசுறது. அதுல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவதோட அதுல இருக்கக்கூடிய நன்மைகளையும் உள்வாங்கிக்கிட்டு அதை பேசணுமே தவிர ஒட்டு மொத்தமா குற்றம் சொல்றது. உதாரணத்துக்கு பெகல்காம் தீவிரவாத தாக்குதல்ல, ஆபரேஷன் சிந்தூர்ல ராகுல் காந்தியுடைய பேச்சு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதனுடைய வெளிப்பாடுதான் மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் நடந்த தேர்தல்கள்ல அவர்கள் அடைந்த தோல்வி. அப்போ நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. தன் மனதுல தோணக்கூடியதை தவறுன்னு தெரிஞ்சுமே பேசுறது, அதை திருத்திக்கக்கூடிய தன்மை இல்லாதது, உள்வாங்கிக் கொள்ளக்கூடியது. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல டிசம்பர் மாசம் 2ஆம் தேதியும் 20ஆம் தேதி 2 கட்டமா நடந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்ல கிட்டத்தட்ட 246 நகராட்சி, 42 நகர பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடந்துச்சு. இதுல என்டிஏ தலைமையில அங்க மாநிலத்துல மகாயுதி கூட்டணி போட்டி போட்டது. அதே சமயம் காங்கிரஸ் தலைமையில உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணி, இப்படி 4 கட்சிகள் சேர்ந்து போட்டி போட்டுச்சு உள்ளாட்சி தேர்தலில். அதுல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு இந்த காங்கிரஸ் கட்சி. இது ஒரு உதாரணத்தை சொல்றேன். நிகழ்த்துல இப்ப நடந்தது, இந்த மாதத்தில் நடந்த விஷயத்த சொல்றேன் நான். காங்கிரஸ் கட்சியோட நிலைக்கு உதாரணமா கிட்டத்தட்ட 246 இடத்துல மொத்தம் 288 இடம். அந்த 288 இடத்துல 212 இடங்களை பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஜெயிச்சிருக்கு.
அதே சமயத்துல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில மகா விகாஸ் அகாடி அந்த கூட்டணிக்கு அங்க பேரு. அந்த கூட்டணி வெறும் 48 தொகுதிகளை மட்டுமே 48 உள்ளாட்சி அமைப்புகளை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. சட்டசபை தேர்தல்கள்லயும் இதுதான் நிலை, உள்ளாட்சி தேர்தலையும் இதுதான் நிலை, இடைத்தேர்தல் நடந்தாலும் இதுதான் நிலையா இருக்கு காங்கிரஸ் கட்சி. அப்ப எங்க தவறு நடக்குது அப்படிங்கிற ஆத்ம பரிசோதனை கட்சிக்குள்ள நடக்கவே இல்லை, பல காலமா நடக்கல. காங்கிரஸ் அகில இந்திய காரிய கமிட்டி கூடுது அப்படின்னாலும் அதுல இருக்கக்கூடிய ஜெனூன் தலைவர்கள், அதாவது தனித்திறமையுள்ள புத்திசாலிகளா இருக்கக்கூடிய தலைவர்கள், நீண்டகால அனுபவம் உள்ள அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்கள் அதுல பங்கெடுத்தாலும் புதிய செயல் திட்டத்தையோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால தவறுகள் இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு புதிய செயலை எப்படி செய்யணும், திட்டங்கள் என்ன, கொள்கைகள் என்னங்கிறத பத்தி உருவாக்குறத பத்தியே பேசுறது இல்லை. பரஸ்பர குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயல்பட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமா கேரளாவை சேர்ந்த திருவனந்தபுரம் எம்பியா இருக்கக்கூடிய சசி தரூருடைய நடவடிக்கைகளை காங்கிரஸ் காரிய கமிட்டி விமர்சிக்குது. அவரோட இப்ப தீண்டாமையை கடைபிடிக்குது. அவர் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க அறிவுஜீவி, உலக அளவுல ஐநா சபையில துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடைத்திருந்தா அவரை பயன்படுத்தி கட்சியை வளர்க்க பயன்படுத்தணுமே தவிர அவர் எங்க தம்மை மீறி, அதாவது காங்கிரஸ் தலைமையை இப்ப கையில வச்சுக்கக்கூடிய ராகுல், பிரியங்கா, சோனியா இவங்களை மீறி பெரிய தலைவர் ஆயிடுவாருன்னு. அப்ப நீங்க கேட்கலாம், மல்லிகார்ஜுன கார்கே தானே காங்கிரஸினுடைய பிரசிடண்டா இருக்காரு அப்படின்னு. அது பெயரளவுக்கு தான். உண்மையில காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரம் சோனியாவின் குடும்பத்தில் கைகளில் தான் இருக்கிறது, மகனுடைய கைகள்ல. அப்ப அது தன்னை விட்டு போய்விடக்கூடாது. தன்னை விட அறிவாளிகள் கட்சியினுடைய பெரிய பொறுப்புக்கு வந்தா நம்ம குடும்பம் புறக்கணிக்கப்படுங்கிற பயத்தினால அதை விட்டு கொடுக்க மனசு இல்லாம கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்லை, தங்களுடைய செல்வாக்கை கட்சியில் பிடியை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல செயல்படுறதுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த தேர்தலையும் ஜெயிக்காம தொடர்ச்சியான தோல்வி, அது உள்ளாட்சி வார்டு கவுன்சிலர் தேர்தல் இருந்து பார்லிமெண்ட் தேர்தல் வரைக்கும் தோத்துக்கிட்டே இருந்தா அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அடிமட்ட தலைவர்களும் எப்படி அந்த கட்சியை நம்பி எதிர்காலத்துல கூட வருவாங்க, பயணிப்பாங்க? இது சாதாரண ஒரு கட்சி உறுப்பினர் கூட தெரியும். ஏன் இந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு இது தெரியல? இது மிகப்பெரிய கேள்வி. இது நான் கேட்கல, அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேட்கிறார்கள். அது உங்க காது கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. அதோட கட்சி பழசா இருக்கலாம், அது பெருமைதான். 140 வருஷ கட்சின்னு நீங்க அதை சொல்லலாம். இந்தியாவின் நிர்மாணத்தை கட்சி சொல்லலாம், அதை ஒத்துக்கிறோம். எல்லா முன்னேற்றங்களுக்கும் அடித்தளத்தை போட்ட கட்சி ஒத்துக்கிறோம், உண்மை. ஆனா அது மட்டும் பத்தாது. கட்சி பழசா இருந்தால் மட்டும் பத்தாது, அவரோட செயல்பாடும் கொள்கையுமே பழசா இருக்கு. இந்த காலத்தில் சோசியல் ஊடகங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இந்த காலத்துல, நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளை வச்சு அரசியல் செய்யக்கூடிய இந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அதை உட்கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி கனவு வெறும் காணல் நீராவே இருக்கும். நன்றி.